நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் குழந்தை எதற்கு பயப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை நடக்கும்போது ஆ, ரொம்ப பயப்படுவான். ரொம்ப பயப்படும். அதுலேருந்து நாங்கள் ஒரு தடவை பயந்து அழுதுலேருந்து ம் இன்னைய வரைக்கும் அவனால் நாங்கள் அவன் முன்னாடி அந்த சண்டை போடுறதே கிடையாது. ஓகே. நீங்க சண்டை போடுறத பார்த்தா உங்க குழந்தை ரொம்ப பயந்துரும். ரொம்ப பயந்துடும். ஏன்? எதுக்குன்னு சொல்லு. ஏதோ ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது ஆயிடுச்சுனானா? யாரோ மயக்கம் போட்டு விட்டாங்க. விழுந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரியா? ஆமாம். ஓகே ஓகே. ஆஹா சரி. ஆக்சுவலாக இந்த ரவுண்டை நான் இங்கேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி சில பேர் மாற்றி சொல்லிடலாம், ஐயோ பிள்ளைய புரிஞ்சுக்கலான்னு மனசுக்குள்ள சங்கடம் வந்துடலாம். அதனால் இங்கேயே கேட்டுருவோம். உனக்கு இது ரொம்ப பயம்? தூங்கும் போது எங்கள் டேடி குறைச்சி விடுறது பயமாக இருக்கும். வேற சீரியஸான பயம் வேற என்ன? வேற எக்ஸிபிஷனுக்கு முன்னாடி மிக்கி மவுஸ் அந்த மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பயம். பெரிய பெரிய உருவங்கள் பார்த்தா பயம். வேற உங்களுக்கு வேற என்ன பயம்? பேய் படம் பார்த்து நைட்டு தூங்கும் போது கனவுல பேய் பேயா வரும். ஓ, பேய் படம் பார்த்துட்டு அது பயம். ஆமாம், நிறைய பேருக்கு இருக்கும். காஞ்சனா அந்த மாதிரி. காஞ்சனா, நீ பேய் படம் பார்த்தா எங்கெல்லாம் போக மாட்டேன்? இருட்டா இருக்க இடத்துக்கு போக மாட்டேன். போக மாட்டேன். உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்குறேன், எங்கெங்க போக மாட்டேன்? வீட்டுக்குள்ள தான். பாத்ரூம் வந்து இருட்டாச்சுன்னா லைட்டை போட்டு விட்டு போயிடுவேன். ஓ சரி சரி, நல்ல வேலை. பக்கத்தில் எனக்கு பல்லின்னு பயம் தெரிஞ்சுட்டு எங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் மண்டையில் பல்லி இருக்கு அப்படி என்னை பயன்படுத்திட்டே இருப்பாங்க. ஓ, உனக்கு பள்ளினா பயம். ஓ சரி. ஏதாவது தப்பு பண்ணால் அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லி தருவேன்னு மிரட்டுவாங்க. அது பயமாக இருக்கும். ஓ ஓகே. எவ்வளோ பயமாக இருக்குது அது மாதிரி அப்பாட்ட சொல்லி தரேன்னு சொல்கிறப்போ? அப்பா வந்து அடிப்பாங்க, ஆனால் என்னை அடித்ததில்ல. தம்பி அடிக்கும் போது பயமாக இருக்கும். ஓ, நம்மளே அடிப்பாங்களோ? ஓஹோ. பக்கத்தில் உனக்கு எதுக்கு பயம்? டீச்சர் பயமாக இருக்கும். ஓ, டீச்சர் பயம். எந்த டீச்சரு? கிளாஸ் டீச்சர். கிளாஸ் டீச்சரா? உங்களுக்கு எது பயம்? எங்கள் அம்மா நைட்டு தூங்கும் போது நல்லா பேசிக்கிட்டே தூங்குவாங்க. அது பயமாக இருக்கு எனக்கு. திடீர்னு நைட்டில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் எடுப்பாங்களா? டீச்சராக இருக்கீங்களா? ஓ, டீச்சராக இருக்காங்களாப்பா? எங்கள் அம்மா வந்து என்னோட தம்பியை கிரச்சில் விடுறதுக்காக பைக்கில் போவாங்க. ஆ. போகும்போது 60 70 அதில் தான் போவாங்க. அது ஸ்பீடாக போகிறது பயமாக இருக்கும். அது நான் ஒன்றும் 60 70 போவாங்க. ஆனால் அது பயமாக இருக்கும். அம்மா ஹோட்டல் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தம்பி வச்சுக்கிட்டா? ஆமாம். எங்கே இருக்காங்க அந்த அம்மா? இல்லை, பிள்ளைகளுடைய பயம்னா முன்னால் உங்களுக்குலாம் பயம்னா மிஞ்சி போனால் பேய் மட்டும்தான். இப்போ பசங்களுக்கு எதெல்லாம் பயமாக இருக்குது பாருங்கள். அம்மா 60 கிலோமீட்டரில் வண்டியில் வேகமாக போகிறது பயமாக இருக்குது. எஸ். வேறு உங்களுக்கு பயம், ஆனால் வீட்டில் இது வரைக்கும் சொல்லலை. என்ன பயம்? இல்லை அம்மா வந்து எப்போத்தாலும் நான் ஹாஸ்டலில் விட்டுருவேன். அங்கே வந்து உனக்கு சாப்பாடு நீ நினைக்கிறதுலாம் கொடுக்க மாட்டாங்க, நீ தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஓகே. எக்ஸாம் வந்துட்டா அப்படியே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே என்ன கொஸ்டின் எடுக்க போகிறாங்களோன்னு ஒரு பயமாக. அது ஒரு பயமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பரை பார்க்குற வரைக்கும் பயமாக இருக்குது. என்ன படிக்கிறேன்? 9th standard. 9th படிக்கையிலே வந்துடுது ஃபீவர். பக்கத்தில் ஒரு வாட்டி ஒரு கருப்பு உருவம் மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டேன். எங்கேயா? வீட்டிலே வா? எங்கள் ஊரில். ஊர்லையா? வீட்டில் சொல்லிட்டியா இல்லையாதா? ஏன் சொல்ல வீட்டில்? பயம். வீட்டில் சொல்லவும் பயமா? எங்கே பார்த்த அந்த கருப்பு உருவத்தை? ஊர் அதான் எங்கே பார்த்த? வீட்டுக்கிட்டயா? வெளியில். இப்போ நைட்டா? நைட்டு பகல். பகல்லேவா? 12 ஒரு மணி. ஓ, கருப்பாக இருந்துச்சா? ஆள் மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? பகை மாதிரி. ஓ, வீட்டில் சொல்ல வேண்டியதானே? அப்பாட்ட ஏதாவது மாட்டையாது? பயமாக இருக்கும். சொல்ல பயமாக இருந்துச்சா? ஓகே. ஆக்சுவலாக நீ பயப்படாத. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பகலில் நைட்டில் எப்போவுமே கருப்பாக ஒரு உருவம் வராது. உனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சம் கண்ணில் நேராக பட்டுச்சுன்னா நீ மூடி திறக்கல ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்கும். உலகத்தில் பேய் பிசாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் தான் உடனே வீட்டில் சொல்லிடணும். ஓகே, குட். ஏதாவது பேய் படம் பார்த்தா எங்கள் அண்ணன் உனக்கு செத்தவன் ஃபோன் பண்ண போகிறான், செத்தவன் ஃபோன் பண்ண போகிறான். அம்மா ஆஃபீஸ் போயிட்டு டென்ஷனாக வருவாங்க. ரொம்ப டென்ஷனாக வரும்போது யார் மேலேயும் இருக்க கோவத்தை நம்ம மேலே காட்டிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க. ஓ, தினம் வீட்டுக்கு வரப்போ வந்தோடனே நம்மளை திட்டிடுவாங்கன்னு பயமாக இருக்குமோ? ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அம்மா. சொல்லியிருக்கீங்களா இல்லையா அம்மாட்ட? அம்மா அது மாதிரி வீட்டுக்குள்ளே வரல எனக்கு பயமாக இருக்குன்னு இல்லை இது வரைக்கும் சொன்னதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னைக்காவது நீங்கள் டென்ஷனோட இருக்கப்ப உள்ள பயப்படுது நம்மளை பார்த்து அப்படின்னு? அப்படி எதுவும் இது வரைக்கும் கவனிச்சதில்லை. ஓகே. நைட்டு தூங்கும்போது அந்த 0 வாட்ஸ் பல்பு எரியும் போது அதை பார்க்கும் போது எனக்கு நைட்டு தூங்கும்போது பார்த்துட்டேன்னா தூக்கமே வராது. அதனால அதை எங்கள் வீட்டில் ஆஃப் பண்ண சொல்லுவேன். எங்கள் அம்மா சாமி ரூமில் வந்து ஏதாவது லைட் எரியணும், அப்படி எறையாமல் இருக்கக்கூடாது. எனக்கு அதை பார்த்தா ரொம்ப பயம். ஓ, அது ஆஃப் பண்ண சொன்னாலும் அவங்க அது எரிய பண்ண விட மாட்டாங்க. ஓகே ஓகே. உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு தூங்கும்போது யாருக்கெல்லாம் இந்த இருட்டில் தூங்கும் போது யாருக்கெல்லாம் பயமாக இருக்கு? அப்போ மெஜாரிட்டி பிள்ளைங்களுக்கு இருட்டு பயம்.
விஜய்